ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெப் 3.0 அதாவது இதை வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இந்த ரீசெண்ட் டைமில் அந்த கோவிட் டைம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2020 அந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு ஏப்ரல் மே அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துடுச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த டைமில் வெப் 3.0 வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பூம் ஆச்சு. இது ஆக்சுவலாக முன்னாடியே இருந்திருக்கு, ஆனால் இந்த டைமில் தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த வெப் 3.0 இருக்கலாம், அப்புறம் இந்த பிளாக் செயின், அப்புறம் கிரிப்டோ, வேறு என்னென்ன சொல்லலாம், ரியல் கிளாட், டீசென்ட்ரலைஸ்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமாக கடந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கடக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அப்படின்னா இதுதான் ஃப்யூச்சர் இன்டர்நெட்டாக இருக்க போகுது. நம்ம இன்டர்நெட்னு பார்த்தா வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1990s அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய பூம் ஆக ஆரம்பிச்சது. அப்போ தான் நம்ம இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு 20-30 இயர்ஸ்க்கு வந்து இன்டர்நெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. ஓகே, வெப் 3.0 அப்படின்னா என்னன்னா வெப்சைட்டோட, அதாவது வெப்சைட் அப்ளிகேஷன்ஸில் இருக்கலாம் இன்டர்நெட்டு. ஸோ இதோட தேர்டு வேர்ஷனை தான் சொல்லலாம். நம்ம இதோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு செகண்ட் வெர்ஷன் எப்படி இருக்குது, அப்புறம் தேர்ட் வெர்ஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி பார்த்தா நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அதாவது 1991 தான் வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து பெரிய அளவுக்கு பூம் ஆகுது. அப்போ வந்து எப்படி இருந்தது வெப்சைட்டோட, அதாவது இன்டர்நெட்டோட வெர்ஷன் 1 நம்ம இருந்தோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். மேபி நம்ம இப்போ சின்ன 90s கிட்ட, அதாவது சின்ன பிள்ளைகளாக இருக்கும், ஒரு 80s கிட்ட தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 வயசுலாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும் அந்த டைமில் வெப்சைட்ஸ் எல்லாமே. ஸ்டாட்டிக்னா எப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் நம்மளால் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்மளால் படிக்க முடியும், அவ்வளோதான் விஷயம். அதை தாண்டி வந்து அதோட வந்து இன்ட்ராக்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட் கூகுள் பண்ணுறோம், ஏதோ ஒரு கூகுள் பண்ணுறோம், அங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் சைடாக மட்டும் தான் இருக்கும், நம்மளால் படிக்க மட்டும் தான் முடியும் அப்படின்ட்டு. இதே வந்து இந்த விஷயத்தை வந்து ரெண்டாவது விஷயமா எப்படி பண்ணாங்க, அது வெர்ஷன் 2 எப்படி அப்டேட் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா 1991 2004 வரைக்கும் இந்த மாதிரி தான் வெர்ஷன் 1 தான் இருக்கும். ஸ்டாட்டிக்காக தான் இந்த வெப்சைட் எல்லாமே. 2004 இப்போ தற்போதைக்கு இருக்க பார்த்தா வந்து இப்போ நம்ம வெர்ஷன் 2 வந்து இருக்கக்கூடிய சாராம்சங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எப்படி இருக்கும்னா வந்து டைனாமிக்காக இருக்கும். அதாவது இன்டர்ஃபேஸோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, நீங்கள் வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறோம்ல, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வந்து வெறும் வாசிக்கிறது மட்டும் இல்லை, வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது கூட நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணணும். இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்கல்ல, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ இதுதான் இன்ட்ராக்ட் பண்ணுறது நம்ம விஷயங்கள். ஸோ நீங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பஸ் டிக்கெட் வேணும்னா அதில் பஸ் டிக்கெட்டை புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுதுல? ஸோ புரிதல் இருக்கும் நமக்கு என்ன மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இன்டர்நெட்டாக இருக்குன்ட்டு. இது வந்து வெர்ஷன் 1 இல்லை. நம்மளால் வெறும் ஜஸ்ட் படிக்க மட்டும் தான் முடியும், அது கூட எந்த விதத்தில். ஸோ அது வந்து வெறும் ரீடபிளாக மட்டும் இருக்குது. வெர்ஷன் 2 வந்து ரீட் அண்ட் ரைட்டபிளாகவும் இருக்குது. இப்போ இது ரெண்டு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கன்சியூமர்ஸாக மட்டும்தான் நம்ம இருந்தோம். இங்கே வந்து கன்சியூமும் நம்ம பண்ணுறோம், அந்த விஷயங்களை நம்ம கன்சியூமும் பண்ணுறோம், ப்ளஸ் நம்மளும் வந்து கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு விஷயம் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ போகிறோன்னா ஆப்வியஸாக வந்து ஃபோட்டோஸ் வந்து கான்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இன்ஸ்டாகிராமுக்காக, ஃபேஸ்புக்காக. ஸோ இப்படி தான் வந்து இந்த வெர்ஷன் 2. இப்போ வெர்ஷன் 3 என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக அப்கிரேட்னாலே வந்து ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை இதில் எடுத்து பண்ணுறது என்ன. ஓகே, வெர்ஷன் 3க்கு பண்ணுவோம். இப்போ வெர்ஷன் 3 போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது ஃபஸ்ட்டு வெர்ஷனில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்தது. அதாவது வந்து 2 பேர் யூசர் ஃபேஸாக இல்லை, இது ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. இதை வந்து ரெண்டாவதுல ரெக்டிஃபை பண்ணாங்க. ரெண்டாவது என்ன நெகட்டிவ், எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஸோ வந்து நம்ம கிளியராக பார்ப்போம். இப்போது நம்ம ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப் எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் கூகுள் எல்லாமே பெரிய கார்ப்பரேட்ஸ், பெரிய ஒரு டெக்கி ஜெயின்ஸ். அவங்க எல்லாமே அவங்க வந்து காசுக்காக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. என்ன காசு அவங்க நம்மக்கிட்ட வாங்குறாங்க? ₹1 கூட நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணல, பட் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவங்க எல்லா கான்டென்ட்டும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனால் எப்படி அவ்வளோ கோடிகளில் அவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டாக அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம அவங்களுக்கு காசை கொடுக்கல, அதுக்கு பதிலாக நம்மளோட டேட்டாஸை கொடுக்கணும். அதாவது என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் லொக்கேஷன் என்ன, என்னோட ஃபோனு, மைக்கு, நம்ம ஒரு நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் ஏதாச்சும் ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது எவ்வளோ ஆக்சஸ் அது நம்மகிட்ட கேட்குது. நம்மளோட எல்லா டேட்டாஸும் அதுக்கிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் கூகுள் இமேஜில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஜஸ்ட் தேடிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு புக்கை பற்றி ஏதோ ஒன்று தேடிருக்கீங்க. தேடிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் டக்கு இன்ஸ்டாகிராம் போகும்போது டக்கு நீங்கள் எதை பற்றி பார்த்தீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லாம் ஃபீட்ஸ் வரும், தெரியுங்களா? உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அது ரிலேட்டாக எஃபி போனீங்கன்னா அது ரிலேட்டாக என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம்ல, தேடும் பொழுது அது வந்து நம்மளோட டேட்டாஸ் எடுத்துட்டு இந்த டேட்டாஸ் என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா வந்து இதை அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து
கொடுப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து இப்போ நம்ம டிவி எல்லாம் பார்க்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது. ஒரு படம் பார்க்குறோம், ஒரு படத்துக்கு ஒரு கேப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதில் ஒரு 10 அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஆட் வரும்போது 10மே நமக்கு ஏதோ விதத்தில் ரிலேட் ஆகுமா? எதுவுமே ரிலேட் ஆகாது. அது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு டாபர் ஹனி வரும், அப்புறம் திடீர்னு ஒரு கார் வரும், சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் இப்போ நம்ம இதில் பார்க்கும்பொழுது நம்ம சர்ச் பண்ணுற ரிலேட்டடாகவே வர்றதுனால நம்ம வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படி அவங்க அந்த ஆட்ஸ் மூலமாக நம்மளோட டேட்டாஸ் இந்த ஆட் கொடுத்துட்டு அந்த டேட்டாஸில் நம்ம வாங்குவோம்ல, இது மூலமாக தான் அவங்க வந்து ரெவன்யூ பார்ப்பாங்க எல்லா கார்பரேஷனும். ஸோ நம்மளோட டேட்டாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக லீக் ஆகும். நம்மளே பார்ப்போம், திடீர்னு கிரெடிட் கார்டு வேணுமா, அது வேணுமான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாதவங்களாம் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம ஃபோன் நம்பர் எப்படி வெளிலாம் லீக் ஆச்சு? இதுதான். ஸோ டேட்டாஸ் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. டேட்டா வச்சு நீங்கள் எவ்வளோ இல்லீகலாக வேணாலும் உங்களோட டேட்டாஸ் வச்சு எவ்வளோ இல்லீகலாக வேணாலும் பண்ணலாம். அண்ட் அதுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய டாபிக், அதை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாருக்குமே இது அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நெட்லாம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப்ல பார்க்குறோம், 1008 இடங்களை பார்க்குறோம். ஸோ டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது வந்து ஒரு மேஜரான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிற விதமாக தான் வந்து வெப் 3.0 ஒரு விஷயம் வருது. என்னன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு 10,000 வந்து நான் சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு, ஓகேவா? ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் நான் பண்ணும்பொழுது நான் அனுப்பக்கூடிய காசு வந்து டேரெக்டாக அவங்களுக்கு போகாது. நான் வந்து காசு அனுப்புவேன், என் காசு வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்கும். என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு மீடியேட்டரியான ஒரு பேங்க்குக்கு போகும். அந்த பேங்க்லேருந்து இப்போ இவங்க வந்து ஒரு ஃபாரினில் இருக்காங்க, ஓகேவா? ஃபாரினில் இருக்காங்க, இல்லை உள்ளூரில் இருக்காங்க, எது ஒன்று அந்த இன்டர்மீடியட் பேங்க்குக்கு போகும். அந்த பேங்க்லேருந்து இப்போ மேபி அவங்க ஃபாரினில் இருக்காங்கன்னா அது அவங்களோட பேங்க்குக்கு போகும். அதுக்கப்புறம் தான் அவங்க கைக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியேஷன் ஒன்று இருக்கும், தெரியுமா? எல்லாத்துக்குமே அப்படி தானே இருக்கும். ஒரு கான்டென்ட் நீங்கள் எடுக்கணும்னாலும் யூடியூப்னு ஒரு மீடியம் இருக்குது, ஒரு ஃபேஸ்புக்னு எல்லாத்துக்குமே ஒரு மீடியம் இருக்குது. இந்த மீடியமை நீங்கள் வந்து தூக்கி தூர போட்டுட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த பேங்க்கோட வேலையே இல்லை. ஸோ இந்த பேங்க் வந்து இந்த சர்வீஸ்லாம் சும்மா பண்ணும். அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுக்கும், அப்புறம் இதுக்கான ஒரு டிலே இருக்கும், 1 or 2 days ஆகும் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 5 minutes இல்லை ஒரு 2 minutes கூட போதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்டர்மீடியட் எடுத்துட்டா, ஏன்னா இவங்க தானே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம அனுப்புறோம்னாலும் இவங்களுக்கு வந்து இவங்க சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஓகேனா தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இல்லைப்பா இந்த கிரைட்டீரியா இல்லைன்னு பண்ண சொல்கிறோம், மறுபடியும் நம்ம காசை வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க, அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மீடியம் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் இதுக்கு இவங்க ஆக்சஸ் பண்ணணும். இவங்க யார்? நான் உங்களுக்கு காசு தரேன்ப்பா, உங்களுக்கும் 1-on-1 நமக்கு எதுக்கு இவங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வெப் 3.0 என்ன பண்ணுது இந்த ஃபியூச்சர் இன்டர்நெட்னா அந்த நடுவில் இருக்கிற மீடியம் தூக்கி தூர போட்டுருது. ஸோ 1-to-1 பியர் டு பியர் அப்படின்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன வேணுமோ நம்ம 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணிப்போம். ஸோ என்னன்னா எனக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும், உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். உங்கள் ஐடியை வச்சுட்டு இப்போ எப்படி நம்ம தபால் அனுப்புகிறோம்ல, ஒரு லெட்டர் போகிறோம்னா அங்கேயே ஒரு போஸ்ட்மேன் ஒரு விஷயம் இருக்காங்க. பட் இங்கே ஆன்லைனுங்கிறதுனால எல்லாமே ஆன்லைன் இன்டர்நெட் சர்வீஸ் தானே. ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அந்த ஐடியை நான் வச்சு ஜஸ்ட் பியர் டு பியர் ஒன்றுமே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பட் அப்போ என்னோட டேட்டாஸில் எங்கே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குது. பேங்கிங் மட்டும் கிடையாது, இது நீங்கள் எல்லாத்துலையும் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே FB வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் இருக்கும். அந்த மீடியம் ஸ்கிப் பண்ணால் அப்போ ஏதோ ஒன்று வேணும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அது என்ன காற்றுலேயே போவோம் அப்படின்னா இந்த இடத்துல எதை ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அதை பற்றி இப்போ நான் பேசினா அது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டான டாபிக் தான். பட் ஸ்டில் அதில் வந்து எவ்வளோ முடியுமோ ஒரு குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நான் ஒரு கான்செப்டாக அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். பட் பிளாக் செயினுங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கும். அது எப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னால் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி அதில் என்ன பண்ணோம்னா நம்ம இதை போட்டால் இவ்வளோ காசு கொடுத்துட்டாங்க இது போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாஸை அங்கே வச்சுக்கோம். ஆனால் இந்த டேட்டாஸை எந்த தனி மனுஷங்களோ வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது ஃபுல்லாக வந்து இன்டர்நெட். இந்த டெக்னாலஜி வந்து யாராலையும் ஹேக் செய்ய முடியாது. ஏன்னா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்னன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலம் நம்மளோட பணத்தை வந்து அங்கே நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து வெப் 3.0 சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து ப்ரைவசி இருக்கும். நமக்கு ஏன் டேட்டா என்கிட்ட இருக்குது நம்ம சொல்கிறோம்ல, இன்டர்நெட்டுன்னு ஒன்ஸ் நீங்கள் வந்துருச்சு, உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் இருக்குன்னா உங்களுக்கு பர்சனலே கிடையாது. உங்கள் கேமராவை யார் ஆக்சஸ் பண்ணுறான்னு தெரியாது, உங்களோட மைக்கை இந்த செகண்ட் யார் கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வேறு வழியில் ஆப்வியஸாக இந்த உலகத்துக்கு தான் நம்ம வந்து அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ அது ரிலேட்டட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது எதுவுமே இல்லைப்பா, என் டேட்டா என்கிட்ட, நான் வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கணும், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கேன், என் டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது, எனக்கு ப்ரைவசி பிரச்சனை இல்லை, எதுவும் எந்த திட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா வெப் 3.0 தான் ஃபியூச்சர் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த இந்த பிளாக் செயின் இருக்குல்ல, இந்த பிளாக் செயின்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய கரன்சிஸ் தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ். நம்ம இந்த பிட்காயின், அதுக்கப்புறம் எத்தீரியம், இந்த காயின்ஸ்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் அடுத்தடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாப்பிக்குள்ளே எல்லாமே பார்ப்போம். பட் இதுக்குள்ளே தான் இதெல்லாம் செயல்படுது. இந்த நம்ம டிரான்சாக்ஷன்லாம் இதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த பிட்காயின்ஸ் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் மூலமாக தான் நடக்கும். அதெல்லாம் என்னங்கிறது நம்ம ஃபியூச்சரில் இருக்கும். பட் வெப் 3.0னா என்னங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 or 2 ஸோ 3யோட டிரான்சிஷன் தான் வந்து நமக்கு இப்போ இங்கே இருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் நம்ம அதே மாதிரி
ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஐ மீன் 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 20 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 2020s, ஐ மீன் 2000 2010 இந்த ரேஞ்ச்லேயே வந்துட்டு நம்ம வந்து உட்காந்தபடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இந்த மாதிரி நான் ஃபோட்டோ போடுவேன். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபோட்டோ எடுத்து போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒருத்தர்கிட்ட வந்து காட்டினா எவ்வளோ கேவலமாக நான் பார்ப்பாங்க. என்ன சாப்பிட்றது இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து காட்டினீங்களா அப்படின்னு காப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தான் அந்த டைமில். பட் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக. பட் இப்போ வந்து அதுதான் ட்ரெண்டு, அதான் வந்து டெக்னாலஜி. அப்படியே ஃபோட்டோ எடுப்போம், அங்கே வெளில எங்கேயாச்சும் போகிறோமா டக்குன்னு அதாவது இடத்த காட்டுறதுங்கிறது. ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டில் இட்லி தோசை எல்லாமே ஃபோட்டோ எடுத்து ஒருத்தங்க இன்ஸ்டாவில் போட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேடிக்கையாக தான் விஷயம் இருக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா. பட் இப்போ அது கிடையாது. சரி, அது இல்லை. வேறு எல்லாருமே வந்து இங்கே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும், எல்லாருமே எட்டில் பண்ண முடியும். யார் இப்போ ஒரு மீடியா, ஒரு நெட்வொர்க், ஒரு சன் டிவி இந்த மாதிரி, ஒரு விஜய் இந்த மாதிரி பெரிய பெரிய மீடியா வைக்கிறதுங்கிறது ஒரு நார்மலாக நீங்கள் வைக்கிறனாலே ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ காஸ்ட்டு, அதெல்லாம் நம்மளால யோசிக்கவே முடியாது. ஆனால் இப்போது யார் ஒரு மொபைல் ஃபோன் தான் போதும், யாருனாலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். யாருக்கு அவங்களுக்கு என்னென்ன தனி கருத்து இருக்கோ எதை வேணாலும் அவங்களால சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்குலாம் நம்ம யோசிச்சிருந்தா வந்து இவ்வளோ கிரேசியான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் இப்படிலாமா நடக்கும், இப்பெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி தான் நினச்சிருப்போம். பட் அதே மாதிரி தான் இப்படியும் இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து நம்ம சொல்ல மீனிங் நம்ம பார்க்க அவ்வளோ கிரேசியாக இருக்கும். எப்படி இதெல்லாமா நடக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் டெக்னாலஜி. அவ்வளோ என்ன கிரேசியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டெக்னாலஜி பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அகெயின் வேறு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்க பார்த்துக்கோங்க. Prak World.